25 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு ஆர்சி காரும் 25 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு ஆர்சி காரும் வச்சிருக்கோம். இது ரெண்டுத்துல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ட்ரிஃப்ட் வைஸ் எது பெஸ்ட்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி வீடியோ செக் பண்ணலாமா? ஹலோ வணக்கம் மகளே, நான் உங்கள் ரியாஸ். 40 கிலோமீட்டர்ல ஒரு நல்ல ட்ரிஃப்ட் கார் தேடிட்டு இருக்கீங்கன்னா மஸ்டா ட்ரை பண்ண வேண்டிய ட்ரிஃப்ட் கார் இதுதான். எனக்கு பட்ஜெட்ல வேணும், மினிமம் பட்ஜெட்ல வேணும் அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டிய காரும் இதுதான். செம்ம ஃபாஸ்ட். 40 கிலோமீட்டர்னா நீங்களே இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கும்னு. இந்த கார்ல ட்ரிஃப்ட் அண்ட் ரேசிங் வீல் வந்துடுது. ஃபுல்லா அன்பாக்சிங் பண்ணி இதை ரிவ்யூ பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 4x4ல பக்காவான பேக்கிங்ல கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஓபன் பண்ணோடனே இதுக்கு ஒட்டுற மாதிரி ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்கு. ட்ரிஃப்டிங் கோன்ஸ் 4 கொடுத்துட்றாங்க. கண்ட்ரோலரே பாருங்க வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க, தெரியுதா? செம்மையா இருக்கு. வித் ஸ்மோக் வரும்னு நினைக்கிறேன். ஃபில்லர் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பாத்தீங்களா, பெரிய பெரிய ஆபி கிரேடுக்கு வர மாதிரி கேசட் மாதிரி கொடுத்துருக்காங்க. லிப்போ பேட்டரி டைப். இது 7.4 வோல்ட்ல கொடுத்துருக்காங்க. பேட்டரி டிஸ்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. வாவ், செம்மையா இருக்குல்ல. லுக் வைஸ் சூப்பரா இருக்கு காரோடையது. மேலே பார்த்தீங்கன்னா ஷெல் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்கானுங்க. ஓப்பன் பண்ற மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. பேக் சைடு எல்இடி ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. லைட்டுக்காக, இந்த மல்டி கலர் லைட்டுக்காக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல மாட்டி இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் வீல் மாட்டியிருக்கு. ஓவரால் காரோடைய லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, தெரியுதா? நானா ஸ்பீடு எப்படி இருக்குன்னு தெரியல. 40 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பீடை செக் பண்ணி பார்த்தா தான் இது எப்படி இருக்குன்னு ஒருத்தா இல்லையான்னு சொல்ல முடியும். இதோட டயர் குவாலிட்டி பாருங்க, சூப்பரா கொடுத்துருக்காங்க. டயர்ல பாத்தீங்கன்னா வேர்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருக்கு, பாக்குறதுக்கும் லுக் வைஸ் சூப்பரா இருக்கு. எப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணி காட்டுறேன். ட்ரிஃப்டிங் வீல் பாருங்க. இந்த எட்ஜில் பாத்தீங்கன்னா ரிம் டைப்ல கோடிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. சைடு ஃபுல்லா கோட்ஸ், இது ஃபுல்லா கோடு நல்லா கொடுத்துருக்காங்க. ரெட் கலருக்கும் பிளாக்கும் சூப்பரா இருக்கு. இதில் அட்டாச் பண்ணாவும் நல்லா அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையா இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லா செக் பண்ணி காட்டுறேன். ஸ்மோக் எஃபெக்ட்காக ஃபில்லரில் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு, தண்ணியும் ஃபில் பண்ணியாச்சு. இங்கே தான் ஷெல்லை கழட்டிட்டு மேலே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், போட்டிருக்கும். அதில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த சைட் பின் கொடுத்துருக்காங்களா, இந்த பின்னை 4 சைடுமே அட்டாச் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஓட்டி காட்டுறேன் பாருங்க, ஸ்பீடு எப்படி இருக்கு, தரமாக இருக்கான்னு. இந்த பேட்டரி இருக்கா, இந்த பேட்டரி எடுத்து லாக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணோன்னே லைட்டு வேற லெவலில் இருக்கு. செம்மையா இருக்குல்ல. இதோட கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன் டைப்ல கொடுக்குறாங்க. ஆனா இருக்கிறதுலே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இந்த மாடல். நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் லுக் வைஸ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, தெரியும். பட் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. டபுள் சைடும் த்ராட்டலும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டேரிங்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஷனல். அதுக்கப்புறம் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் லைட்டு கொடுத்துருக்காங்க. கார் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, தெரியுதா? ஆட்டோமேட்டிக்கு. லைட்டு நல்லா இருக்கா, பயங்கரமா இருக்கா? இப்போ லைட் கண்ட்ரோலை நம்ம லைட்டை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இவங்க வந்து 4 கலர்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால லைட்டை நம்ம ஆப்ஷனை மாற்ற முடியாது. பட் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்கு. ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடு தரமா இருக்கு. செம்மையா இருக்கு வீல். லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணுறேன், இன்னும் ஸ்பீடில் போகுதுங்க. டயர் செம்மையா இருக்கு லுக்கு.
செம்ம ஸ்டேபிள். கட் பண்ணிக்கோ. செம்ம ஸ்டேபிளர். ரெடி 1 2 3. செம்ம வேகம். இது ஒரு 4 வீல் டிரைவ் காரு. லோ பட்ஜெட்ல ஒரு ஆபி கிரேடுக்கு நிகரான ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி, ஒரு பேசிக் ஆபி கிரேட்ல ஒரு இப்போ ஆர்டிஆர்லாம் வந்துச்சுல அந்த மாடலுக்கு நிகரா இருக்கும். நீங்க ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுற அளவுக்கு ட்ரிஃப்ட்டும் இருக்கும், ஸ்பீடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்தா தான் இருக்கு. இது பாருங்க 4 வீல் டிரைவ். இது வந்து இது ஸ்டீரிங் பொறுமையா பிரஸ் பண்ணினா பொறுமையா போதா. ஸ்பீடு நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டை கண்டிப்பா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பேட்டரியை ஈஸியா ரிமூவ் பண்ற மாதிரியும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிளிப் இன் கிளிப் அவுட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதை கிளிப்பை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு பேட்டரியை கழட்டுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு இப்படி இழுத்தீங்கன்னா பேட்டரி வந்துடும். திருப்பி வேணும்னா நீங்க அட்டாச் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு 5000 6000 கொடுத்து ஆபி கிரேட் வாங்குறதுக்கு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த காரை ட்ரை பண்ணி பாருங்க. நல்லாவே கொடுத்துருக்காங்க. இதுல இப்போ ட்ரிஃப்ட் வீல் மாட்டி எப்படி இருக்கு பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணி காட்டவா. அதே மாதிரி இதுக்கும் நம்ம கிட்ட இருக்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு 2500 2600 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும்ல பேசிக் கார்ஸ், அதையும் இதையும் நம்ம கம்பேர் பண்ணி எது ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாமா. ஏன்னா அதுவும் இதுவும் ரொம்ப ரேட் டிஃப்ரெண்ட் கிடையாது, உங்களுக்கு எல்லாமே நியர்பை தான் வருது. பட் ஸ்பீடு மட்டும் இது ஏன் அவ்வளோ ஸ்பீடா இருக்கு, உண்மையாவே ஸ்பீடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுமே கம்பேர் பண்ணி ரேஸ் விட்டு நம்ம பார்க்கலாமா எது ஒர்த்தா இருக்குன்னு. வாங்க. 25 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு ஆர்சி காரும் 25 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு ஆர்சி காரும் வச்சிருக்கோம். இது ரெண்டுத்துல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ட்ரிஃப்ட் வைஸ் எது பெஸ்ட்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி வீடியோ செக் பண்ணலாமா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதோடைய பையிங் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆர்சி கண்டென்ட்லாம் பாக்குறதுக்கு என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த ரெண்டு கார்ல எது பெஸ்ட்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி இந்த எடுக்க போறோம். இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர், இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்பீட் பாத்தீங்கன்னா 25 கிலோமீட்டர். ரெண்டுமே ட்ரிஃப்ட் ரேசிங் எது பெஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு அடிச்சு பிரிச்சிடலாமா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே ஃபாலோ மட்டும் தட்டி விட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதுதான் பாத்தீங்கன்னா எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் அது. அங்க இருந்து இந்த இடத்த யார் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்களோ அவங்க தான் வின்னு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அப்படியே இருங்க, காட்டுறேன். ஓகே ரெடி. கரெக்டா கோடெல்லாம் கரெக்டா இருக்கா. 1 ஸ்பீடெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 1 2 3. இந்த ரெண்டுத்துல இப்ப நீங்க ஒரு சாம்பிள் வீடியோ பார்த்திருப்பீங்க. நான் லைட்டா பிரஸ் பண்ணோன்னே எவ்வளவு ஸ்டேபிளா இந்த ஆரஞ்சு கலரு 35 கிலோமீட்டர் ஸ்பீட் காரு எவ்வளவு ஃபாஸ்டா போச்சுன்னு பாத்தீங்களா. அதே மாதிரி எவ்வளவு ஸ்ட்ரைட்டா போச்சுன்னு பாத்தீங்களா. கைரோலாம் கிடையாது, நார்மல் ஆர்சி கார் தான். ஆனா ஸ்டெபிலிட்டி மட்டும் பாருங்க வேற லெவல்ல போச்சு. இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஸ்பீடு தெரிஞ்சிருக்கும். நான் இதை லைட்டா தான் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணேன். பட் பாத்தீங்கன்னா இந்த கோட் கிட்ட தான் போச்சு. திருப்பி அகைன் ட்ரை பண்ணலாம். ஆனா இதை வந்து இந்த வாட்டி ஃபுல் ஸ்பீட்ல ரெண்டுமே ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருக்கேன். பட் இதை வந்து ஓரளவுக்கு ஸ்பீடை கம்மி பண்ணிருக்கேன். எது ஸ்பீடா போகுதுன்னு இப்போ செக் பண்ணலாமா. திருப்பி வாங்க கண்டினியூ பண்ணலாம். பண்ணி பார்க்கலாமா. ரெடி 1 2 3. ரெடி 1 2 3. 1 2 3.
இந்த ஹை ஸ்பீட் ட்ரிஃப்ட் காரு பட்ஜெட்ல வாங்கணும்னா யூடியூப்ல நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை செக் பண்ணுங்க. என்னுடைய நம்பர் இருக்கும். என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்க்கு சிஓடி கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். மினிமம் அமௌண்ட் அட்வான்ஸா பே பண்ணீங்கன்னா சிஓடி கூட அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்ல கைஸ், இது வெப்சைட்லயும் லிங்க் இருக்கு. வெப்சைட் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க, வேணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஹை டிமாண்ட், ஹை பர்ஃபார்மன்ஸ், எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு பாருங்க. வித் ஸ்மோக்கோட இங்க தெரியும் உங்களுக்கு. இது பாருங்க, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது தெரியுதா? இவ்வளவு கியூட்டா இருக்கு. கலர் வேரியன்ட் கூட எங்க கிட்ட இருக்கு. வேணுன்றவங்க டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டால தான் நான் பெரிய பெரிய கார்ஸ் எல்லாம், இன்னும் அப்கிரேட் கார்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறோம். நாளைக்கு ஒரு தரமான வீடியோ பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி